ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒன் மோர் பிளகின் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து கலருக்கு இல்ல, ஒரு வேவ் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக ஓகேங்களா. சிலர் வந்துட்டு டிசைன்ல வந்து கர்வ் மாதிரி வேவ் மாதிரி அப்ளை பண்ணுவோம்ல ஒரு ஒரு செக்ஷனுக்கு. அந்த டைம்ல ஹீரோ செக்ஷனோ இல்லை லேண்டிங் பேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அந்த டைம்ல வேவ் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பிளக்இன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேங்களா. கெட் வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளக்இன் இருக்கு. உங்களுக்கு வந்து பிளக்இன் எங்கே போய் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு வே வந்து ஈஸியான வே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் / போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும், ப்ளகின்ஸோ இல்லை வந்து கமெண்ட்ஸோ எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சாரி, இப்போ நம்ம பிளக்இன் டேரெக்டாக எடுத்துடலாம். கெட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். கெட் வேவ்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா. இல்லை இந்த மாதிரி எடுக்கல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இங்கே ரிசோர்ஸஸ் ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் பிளக்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க, கெட் வேவ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் சேவ் பண்ணும் அப்படின்னா சேவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் பிளக்இனை. இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கர்வ் ஷேப்பில் வரணுமா, இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப்பில் வரணுமா, தென் வந்துட்டு ஷார்ப் பேஜஸ் இருக்கும்ல இந்த மாதிரி கிராஃப் மாதிரி வேணுமா, அதே மாதிரி பாட்டமில் இருக்கணுமா இல்லை டாப்பில் இருக்கணுமா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ இந்த கர்வ்ஸ்லாம் வரணும் அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு ஜென்ரலாக உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா நார்மலாக ஆட்டோ ஜென்ரேட் கொடுத்து அதே வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இவ்வளோ இது வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வேணுங்கிறத நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஜஸ்ட் நான் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு ஃப்ரேமில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக வந்து சிம்பிளாக வேவ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணி ஷேட்ஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. அது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இந்த பிளகின் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பென் டூல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளகின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளகின் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.